வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். 12 வருடங்கள்ல 100 திரைப்படங்கள்ல நடித்த நடிகை 31 வயதில் விமான விபத்துல உயிரிழந்த லேடி சூப்பர் ஸ்டார். யார் அவங்க தெரியுமா? இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய நினைவுகள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காலம் மிகவும் கொடூரமானது. தேவதைகளை எளிதில் வானத்தை நோக்கி இழுத்து விடுகிறது. அப்படி தென்னிந்திய சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் இந்த நடிகை காலம் வெகுவாக சீக்கிரத்திலேயே பறித்து கொண்டதுன்னே சொல்லலாம். காலம் மிகவும் கொடூரமான தேவதைகள் எளிதில் வானத்தை நோக்கி இழுத்துகிறது. 31 வயதில் கரியரின் உச்சத்தில் இருந்த அவங்க உயிரிழப்பு பார்த்தீங்கன்னா பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் வேறு யாருமே கிடையாது, நடிகை சௌந்தர்யா தான். அந்த நடிகை பெங்களூருவை சேர்ந்த நடிகை சௌந்தர்யா. இவருடைய உண்மையான பெயர் சௌமியா. கன்னட திரையுலகில் புகழ்பெற்று விளங்கிய தயாரிப்பாளர் சத்யநாராயணன் மகள் தான் இவங்க. கல்லூரியில் படிக்கும்போதே சௌந்தர்யாவுக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது. அதன்படி அவங்க 1992ஆம் ஆண்டு கன்னடத்தில் வெளியான பானண்ணா பிரித்திஷா படத்தின் மூலம் நடிகையாக திரைத்துறையில் அறிமுகமாகியிருந்தாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா பொன்னுமணி படத்தின் மூலம் பெரிய அளவில் பிரபலமடைந்தாங்க. இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா பாடல் அப்படி ஒரு ஹிட் அடித்தது. தெலுங்குல மணரவள்ளி பெல்லி படத்தில் அறிமுகமானாங்க. தமிழில் பொன்னுமணி படத்துக்கு பிறகு சௌந்தர்யாவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக குவிந்து வந்தது. 1995ஆம் ஆண்டு வெளியான கார்த்திகோட முத்துக்காலை படத்தில் நடித்தது மூலம் பின்பு சத்யராஜாவோட சேனாதிபதி நடித்தாங்க. 1997ஆம் ஆண்டு சுந்தர்சி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஜோடியாக அருணாச்சலம் படத்தில் நடித்து பட்டி தொட்டி எங்கும் கவனம் இருந்தாங்க. அடுத்ததாக காதலா காதலா படத்தில் நடித்து மீண்டும் படையப்பா படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்துடன் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஹிந்தியில் ஒரே ஒரு படம் நடித்தாலும் அமிதாப் பச்சனுடன் சூரியன் வம்சம் படத்தில் நடித்திருந்தாங்க. விஜயகாந்துடன் தவசி சொக்கத்தங்கம் படங்களை நடித்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை பெற்று வந்தாங்க. இதுதான் அவங்க தமிழில் கடைசியாக நடித்த திரைப்படம். சூப்பர் ஸ்டார் நடிகரான ரஜினி, நாகார்ஜுனா, சிரஞ்சீவி, அமிதாப் பச்சன் என பலருடமே நடிச்சிருக்கிறாங்க. 12 வருடத்தில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தாங்க. பின்பு பாஜகவில் தன்னை இணைத்து கொண்டாங்க. கடந்த 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி ஆந்திராவில் நடைபெற்ற பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பெங்களூரிலிருந்து தன்னுடைய சகோதரனுடன் விமானத்தில் புறப்பட்டு சௌந்தர்யா விமானம் புறப்பட்டு சிறிது நேரத்திலே வெடித்து சிதற 31 வயதிலேயே காலமான சௌந்தர்யாவுக்கு பறித்து கொண்டது இந்த நிகழ்வு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய நினைவுகளை பற்றி ரசிகர்கள் ரொம்பவே பகிர்ந்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.